சென்னை மதுரவாயலில் கேரளாவில் இருந்து வந்த தனியார் பேருந்து டயர் வெடித்து விபத்துக்குள்ளான நிலையில் நல்வாய்ப்பாக அதில் பயணித்தவர்கள் உயிர் தப்பினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். மதுரவாயில் பைபாஸ் சாலையில் தனியார் பேருந்தின் டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் கொல்லத்தில் இருந்து சென்னை கோயம்பேடு நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து சென்னை மதுரவாயில் அருகே உள்ள திருநீர்மலை பைபாஸ் சாலையில் திடீரென விபத்துக்குள்ளானது. பைபாஸ் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன்பக்க டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் சென்டர் மீடியேட்டரை கடந்து எதிர்ப்புறம் அதாவது தாம்பரம் நோக்கி செல்லும் சாலையை தாண்டி பைபாஸ் சாலையில் இருந்து சுமார் 10 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான இந்த பேருந்தில் சுமார் 20 பயணிகள் விபத்தின் போது பயணம் மேற்கொண்டிருந்தனர். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அனைத்து பயணிகளும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பயணிகளுக்கு யாருக்கும் பெரிய அளவில் காயங்களோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான பேருந்தை சுரேஷ் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லத்தில் இருந்து சுமார் 40 பயணிகளுடன் பயணத்தை தொடங்கிய இந்த பேருந்து சிங்கப்பெருமாள் கோவில், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பயணிகளை இறக்கிவிட்டு கோயம்பேடு நோக்கி 20 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து காரணமாக மதுரவாயில் பைபாஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் காயமடைந்த பயணிகளுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுமதித்துள்ளனர். மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான போலீசார் வழக்கு பதிவு செய்து டயர் வெடித்ததற்கான காரணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி புவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.